கணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது சுன்னத்துகள் மிகவும் புறக்கணிக்கப்படுகின்ற காலம். மிகச்சிறந்த பக்திமான், ஆனால் சுன்னத்து சோழம் இருக்கிறார். பறந்து முடிச்சா எல்லாரும் இந்த வருவதும் வந்து சேருவதும் காமச் சொல்ற நேரத்தில் தான் வர்றாங்க. பறந்து முடிச்சோன்னா போயிடுறாங்க. ஒரு பெரிய பக்திமானா இருப்பார். அவரை பார்த்தாலே பக்தி புலமாக இருக்கும். ஆனா சுன்னத்து அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி அவங்க மனதில் ஒரு தோற்றம், ஒரு மாய தோற்றத்தை யார் ஏற்படுத்தினார்களோ அவர்களே அல்லாஹ் லானத்துவானாக அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வெற்றியும் பெற்று விட்டார். அதுதான் இங்கு வருந்த வேண்டிய ஒரு செய்தி. சுன்னத்தில் தொழாமல் இருந்தார்கள் மட்டுமல்ல, மற்றவர்களையும் தொழ வேண்டாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டார். சுன்னத் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்பவரை அழைத்து அந்த வீட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணை உனக்கு மனம் முடிச்சு தர சொன்னேன் என்று போய் சொல் என்று சொன்னார். வளர்ப்பு மகன் அங்கே சென்று கதவை தட்டுகிறார். எந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொன்னார்களோ அந்த பெண்ணுடைய சகோதரர் வெளியில எட்டு பார்க்கிறா. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை எனக்கு மனம் முடித்து தர சொன்னார்கள். சொன்ன உடனே ஒரு மேலுக்கு பார்க்கிறார். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பெயர் அல்லவா? எடுத்தோம் கத்தோம் என்பதாக பேசி முடிக்க முடியாதே. அங்கிருந்து வந்து எனக்கு முடிச்சு அவருக்கு ஒண்ணுமே புரியல. மனித ரீதியில அவரை சிந்தித்து பார்த்தார். தன்னுடைய சகோதரி அழகி, வந்தவர் அவ்வளவு அழகில்லாதவர். தன்னுடைய சகோதரி அரபியிலே குறைச்சி குலத்திலே பிறந்த ஒரு சிறப்பான பெண், வந்தவரோ அடிமை. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனாக தத்தெடுக்கப்பட்டாலும் கூட அவருடைய இயற்கை வந்து அடிமை. யோசித்து பார்த்தார், அவருக்கு பொருத்தம் தெரியல. சரி நீங்க போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்து பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். உடனே அந்த பெண் அந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டார். இந்த நிகழ்ச்சியை கதவு இடுக்கிலே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண், எந்த பெண்ணை பற்றி பேசப்பட்டதோ அந்த பெண், அண்ணன் கவாங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி ஸெய்த் இப்னு ஹாரிஸா வந்தார், அவருக்கு ஒன்ன மனம் முடிச்சு கொடுக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி என்ன பதில் சொன்னீங்க? நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னேன். என் சகோதரரே, உங்களுடைய மூளை வழுக்கி போய்விட்டதா? கேட்டனுப்பியது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்பியதற்கு பிறகு நல்லதா கெட்டதா யோசிப்பதற்கு, அனுப்பியதற்கு பிறகு நல்லதா கெட்டதா என்று அவதானிப்பதற்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. புரிஞ்சுக்கங்க. போங்க, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்க கூட அது உடனே போய் போங்க, சம்மதத்தை சொல்லிடுங்க. நான் மனம் முடித்தால் பெருமானார் கையை போட்டியவருக்கு தான் மனம் முடிப்பேனே தவிர வேறு யாரு மனம் முடிக்காமல் மனம் முடிச்சு செத்து போவேன், ஆனால் மனம் முடிக்க மாட்டேன். உணர்ச்சிவசப்பாக மாறிவிட்டார். அப்பொழுதுதான் புரிந்தது நமக்கு எவ்வளவு தப்பான காரியம் பண்ணிட்டோம். வேகமாக ஓடினான். அதனால் போறதுக்குள்ள வெள்ளம் தலையை தாண்டி விட்டது. வெள்ளம் தலையை தாண்டி விட்டது. ஸெய்த் இப்னு ஹாரிஸா போய் சேர்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னன்னு கேட்டாங்க நடந்த நிகழ்ச்சியை. அவர் விலாவாரியா சொன்னார். அப்படியா சொன்னார் என்றார்.
உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதுடைய முகத்திலே முத்து அரும்புகள் வேர்வையாக நிற்கும். அந்த காட்சி அவர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே பதறி போச்சு. ஆஹா, செய்தி மேலிட வரைக்கும் போயிடுச்சு. என்ன பாரிய பண்ணோம், அல்லா வரைக்கும் போயிடுச்சு. அல்லாட்ட பதில் வந்திருக்கு. என்ன பதில் வரப்போதோ தெரியல, நடுங்கிட்டுங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவடைந்தாங்க. இவரை பார்த்த உடனே அவர் தன்னுடைய ஏலாமை அவர் சொல்வதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வஹி அனுப்பியிருக்கிறான். வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹி. 33 36 அல்லாஹ் வஹி அனுப்பியிருக்கிறான். நபி அவர்களும் அல்லாஹ்வும் ஒரு காரியம் குறித்து தீர்ப்பு செய்து விட்டால் அது நல்லதா கெட்டதா என்று பரிசீலிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. பரிசீலிப்பதற்கு உரிமை இல்லை. அதிருந்து போய்விட்டார். என்னுடைய சகோதரி இதே வாசியை சொன்னார். என் சகோதரி இதே வார்த்தையை தான் சொன்னார். ரசூல் கேட்ட பிறகு நீங்க ஏன் யோசிச்சீங்க, பங்கி போச்சான்னு கேட்டா அதையே எல்லாம் வார்த்தையை அங்கீகரிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்க, எங்க அத்தா என்னைய பிள்ளைய என் தங்கச்சி என் கையில் பிடிச்சி போகும்போது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பாசம் என் கண்ணை மறைத்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். இன்றும் திருக்குவானையில் இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. சரி, போது முடிஞ்சு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரியே கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்குள்ள 2 வருஷங்கள்ல தகராறு. கணவன் மனைவிக்கிடையில தகராறாகி கடைசியில தலாக்கு வரைக்கும் போயிடுச்சு. தலாக்கு வரைக்கும் போயிடுச்சுங்கிறத நீங்களோ நானோ சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். ஃபலம்மா கலா ஸைதுன் வஸரன். அந்த ஸைது என்பவர் திருமணத்தை தலாக் விட்டு விட்டார். தலாக் விட்டு விட்டார் என்று சரி அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம யோசிக்கிறோம், தலாக் விடுவாருங்கிறது அல்லாஹ் தெரியுமா தெரியாதா? அப்ப அல்லாஹ் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்க வேண்டியதானே. தலாக் விட போட்டதுக்கு ஏன் இவ்வளவு உத்தரவு போடணும்? தலாக் விட போறார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும் தானே. அப்ப கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். இது விஷயமான சட்டங்களிலே கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் அல்லவா? ஏன் இவ்வளவு கடுமையா அல்லாஹ் சொன்னா? ரசூல் சொன்ன கேட்டான 144 ஜவானுக்கு உண்மை இல்லை. ஏன் இப்படி சொன்னா? தலாகல போய் முடியும் தெரியுமில்ல. அப்ப கொஞ்சம் அடக்கி பேச வேண்டியதுதானே. விரைவியாளர்கள் எழுதுகிறார்கள், இல்லை, என் நபியில் சொன்னது உனக்கு நன்மைதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு அழிவே தரும் என்றாலும் நபி சொன்னது தான் நீ கட்டப்படணும். நீ அது நல்லா இருக்கிறது உனக்கு. என் நபி சொன்னது அழிவே தந்தாலும் சரிதான். அவர் சொன்னது தான் கட்டப்படணும். அழிவா நல்லதான் பேசி உனக்கு எவன் உரிமை கொடுத்தான்? அந்த பெண்ணை அழிவுத்தான் போச்சு, அழிவுத்தான் போச்சு. போனாலும் அவர் சொல்லிட்டா சொன்னது சொன்னதுதான். நபியை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ரசூல் தானே, 5க்கு 2 பின்பற்றினா போதும். அல்லாஹ்வா சொன்னதெல்லாம் கேட்டுக்கணும். ரசூல் தானே, 5க்கு 2 பின்பற்றினா போதும். சுன்னத்துல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைங்க, பறந்துதான் கடமை. நான் வந்து அக்கிம் ஸலாத்துன்னு சொல்லிட்டான். 4 ரக்காத். என்ன பேச்சு பேசுற கொஞ்சமாவது யோசித்தோம். ரசூல் என்றால் யார்? மூத்தா என்று தற்காப்பித்தோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா என்று தற்காப்பித்ததுக்கு ஒரு 3000 பேர்களை அனுப்புறாங்க. அந்த யுத்தம் ஏன் நடந்தது என்றால், ரோமானிய பேரரசரை நோக்கி ஒரு தூதர் அனுப்பினாங்க. தூதர் போய் செய்திய தபால கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ள காவக்காரன் வர கொலை பண்ணிடுறான்.
பொதுவா நாட்டினுடைய மரபு எம்பசின்னு சொல்வார்கள். நாட்டுடைய மரபு என்ன? அந்த தூதரை கண்ணியப்படுத்தினால் அந்த நாட்டையே கண்ணியப்படுத்துற மாதிரி இன்றும் வரைக்கும் தான். அப்ப தூதரை கண்ணியப்படுத்தணும். இவர் தூதர் சென்று இருக்கிறார், காவல்காரர் கொலை செஞ்சார். இது ஒரு நியாயம், உலகத்திற்கு இல்லாத, அறியாமை காலத்தில் கூட இல்லாத ஒரு நியாயம். இப்படி நடந்துருச்சே சரி என்று சொல்லி ஒரு 3000 பேர்களை சொல்ல நியாயம் கட்டு அனுப்புறாங்க. போய் கேட்டுவாங்க. 3000 பேர்கள் கொண்ட ஒரு படை போகிறது. நேரம் அங்க போன அதுல 3 பேர்களை தளபதியாக பெருமானாரே குறிப்பிட்டு அனுப்பினார்கள். அந்த அவங்க சஹாபா கிட்ட எல்லாம் அணிவகுங்க, நம்ம யுத்தம் செய்வோம்னு சொல்றாங்க. தளபதி சஹாபாக்கள் சொல்றாங்க 3000 பேர் 2 லட்சம் பேரை நம்ம என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்து இருக்கிறது எத்தனை பேருங்கிற தகவல் போகாம இருந்திருக்கலாம். அதனால 3000 பேர் அனுப்பிட்டாங்க. இங்க 2 லட்சம் பேர் இருக்காங்க சொன்னா ஒரு 2 கூட 2000 எது நல்லது அனுப்பியிருப்பாங்க. தகவல் கிடைக்கல, தகவல் போய் கிடைக்கல. அதனாலதான் 3000 பேர் அனுப்பியிருக்காங்க. எனவே ஒரு ஆள் அனுப்புவோம், செய்தி அனுப்புவோம். யார சொல்ல 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்டு அனுப்புவோம். நியாயமான கோரிக்கை தானே. 2 லட்சம் சேர்த்து 3000 தான் அனுப்பியிருக்கிறார்கள். திரும்ப ஒரு படையை எதிர்பார்ப்பது நியாயம் தானே. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எழுதிட்டார். எழுதிட்டு சொன்னார், இந்த யுத்தம் நடைபெறவில்லை. நான் நடைபெற்றால் முதல் தளபதி அவரும் கொல்லப்படுவார். 3வது தளபதியாக நான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நானும் கொல்லப்படுவேன். 4வதாக நீங்களாக ஒரு தளபதியை தேர்ந்தெடுத்து வெற்றியோடு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். நடைபெறாத யுத்தத்தின் முடிவை சொல்ல தெரிந்த பெருமானுக்கு வந்திருக்கிற 2 லட்சத்தை தெரியவில்லை என்று சொல்வது மடையன். நடைபெறாத யுத்தத்தினுடைய நிகழ்வுகளை சொல்லக்கூடியவர்களுக்கு வந்திருக்கிறது 2 லட்சம் தெரியாம இருக்கா? தெரியாம இருந்திருக்குமா? தெரிந்தே அனுப்பியிருக்கிறார்கள். உங்களால் முடியும். நம்முடைய கடமை என்ன? ரசூல் சொல்லியா உயிரை கொடுக்கணும். நல்லதா வெற்றியா தோல்வியா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. ரசூல் சொல்லிட்டா உடனே உயிரை கொடுக்கணும். உயிரை கொடுக்கிறவங்க மூமின்கள் இருங்க. பேடிகள் பொம்பளையை போட்டு போய் மதினாவுடைய வீடுக்கு போய் ஒதுக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? பெருமாள் என்றால் யார்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நபி தானே, நபி தானப்பா, அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் என்ன அந்த நினைப்பட்டாரி நம்மை சுன்னத்தையும் நபிலையும் வேறுபடுத்தி பார்க்க சொல்கிறது. அல்லாஹ் சொல்வான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் சொல்றான். சாதாரண அறிவில்லாத என்று கேட்டாலும் அந்த வார்த்தை ரெண்டுமே ஒரே வார்த்தை. அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல, அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இந்த அர்த்தமாக இருக்க முடியுமே தவிர அல்லாஹ்வுக்கு 100க்கு 100 கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு 100க்கு 2 கட்டுப்படுங்கள், 5க்கு 2 கட்டுப்படுங்கள் என்பது எப்படி அர்த்தம் வந்தது? எங்கிருந்து வந்தது? நபியை சுன்னத் என்று அவர் அதை பிரித்து பார்க்கிறார். ஃபர்லும் நஃபிலும் ஒரே, சுன்னத்தும் ஒரே அந்தஸ்து. இது அந்த சஹாபாவுக்கு தெரிந்தது. சஹாபாக்கள் காலத்திலே யாராவது சுன்னத்து ஃபர்து என்று பிரித்து இருக்கிறார்களா? எங்கேயாவது வரலாற்றை பார்க்கிறீர்களா? சொன்னது அனைத்தையும் செய்வார்கள் என்றால் சொன்னது புறாமே அல்லாஹ். இதை விட பச்சையா என்ன சொல்லணுங்க? இதை விட பச்சையா என்ன சொல்லணும்? இதை விட என்ன தெளிவா சொல்லணும்? அவர் மன விருப்பத்தில் ஒரு வார்த்தையோட வெளியிடல, எதையுமே அவர் தன் யுத்தத்துல சொல்லல. எல்லாமே நபிகள் செய்த எல்லாமே உத்தரவு, ஃபர்து. அது சுன்னத் என்று பிரிப்பது படவை, சுன்னத் என்று சொல்லிப்படும் உதாரணம் சொல்வது. அதை விட மடையர்கள் வேறு யாரும் இல்லை. இந்த உலகம் எதன் பார்த்து சென்று கொண்டிருக்கிறது? முன்னாலே எல்லாம் லுஹருக்கு 12 ரக்காத், அஸருக்கு 8 ரக்காத், இஷாவுக்கு 15 ரக்காத், ஃபஜ்ருக்கு 4 ரக்காத். எல்லாருமே தொழுவாங்க, பெண்கள் உட்பட தொழுவார்கள். ஆனால் இன்று இஷாவிலே 15 ரக்காத் தொழக்கூடிய யார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒருவர் கூட தழைத்துக் கொள்ள முடியாது.
ஏனென்றால் சுன்னத்து கிள்ளுக்கரையா, சுன்னத்து கிள்ளுக்கரையா போய்விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தவறான கண்ணோட்டம் நம்மிடத்தில் வந்துவதுதான் சுன்னத்தில் குறைந்து போனதற்கு அர்த்தமாகும். எனவே அன்பான பெருமக்களே, சுன்னத்தை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் குறித்து நாம் பார்க்க கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் ரசூலுடைய உத்தரவு, ரசூலுடைய உத்தரவு தான் அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்வதானால் நிச்சயமா ரெண்டு கிடைக்க வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.